ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனதர் ஒரு மாங்க அன்பாக்சிங் கிடையாது, ரிவ்யூ தான். இதுக்கு முன்னாடி போட்டதும் ரிவ்யூ தான். அன்பாக்சிங் என்னால் எடுக்க முடியல. சரி, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கைஸ். வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷம் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம வீடியோஸ் போட்டு ஷார்ட்ஸ் அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் இதான் நம்மளோட செகண்ட் விலாகு. ஃபஸ்ட்டு விலாக் பார்த்திங்கன்னா அந்த நருட்டோ வால்யூம் 1 அன்பாக்சிங்கில் அது ரிவ்யூ தான். சரி, இப்போ மைக் இல்லை, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு கைஸ், அதான் உங்களுக்கு வாய்ஸ் இப்படி இருக்கும். சரியா, இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு வருஷம் இருக்காது, ஒரு 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, 8 மாதம் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. அதான் நானும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுப்பேன். ஆனால் அப்லோட் பண்ண டைம் கிடைக்காது. அப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், இதில் நம்ம இப்படி பேசிடலாமோ, அப்போ தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். சரி, அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரியா, சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டக்குன்னு இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப விளாட்லான்னு பேசாமல் ஜுஜுட்சு கைஸ்ன்னு மேலே போட்டிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம யூஜி இட்டடோரி, அதாவது நம்ம தலைவர் ஜுஜுட்சு ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். அவனுடைய இமேஜ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரி அண்ட் ஆர்ட் ரிட்டன் பை கிவ் அக்குட்டமி அப்படின்னு இருக்குது. வால்யூம் 1 இங்கே பார்த்திங்கன்னா டேமேஜ் கைஸ். நான் இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக எனக்கு ஜுஜுட்சு கைசன் ரொம்ப பிடிக்கும். அந்த வால்யூமை எடுத்தோடனே அதை கையில் எடுத்து பார்த்தோன்னே இந்த டேமேஜை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சு கைஸ். சரி, ஏன்டா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு மாதிரி. இங்கே எஸ்ஜேன் இருக்குது, அதாவது ஷானன் ஜம்ப். ஜுஜுட்சு கைசன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வால்யூம் 1 நம்ம ஆர்த்தரோடைய நேமு, நம்ம யூஜியோட இமேஜ், அதுக்கப்புறம் விஷ். முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கலரில் அந்த இது நல்லாயிருக்கு, அந்த ஃபாண்ட். ஓகேவா, அது இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா வால்யூம் பின்னாடியும். இது மட்டும்தான் அந்த வால்யூம்குள்ளே இருக்க ஸ்டோரியை பொறுத்து வெளியில் மாறும். இங்கே ஜுஜுட்சு கைசன்னு இருக்குது, இங்கே ஒரு கர்ஸ் ஏதோ உட்காந்துட்டுருக்கு. விஷ் மீடியா, அதாவது இவங்க தான் ஜாப்பனீஸில் இருக்கிறத இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஷானன் ஜம்ப் பார்த்திங்கன்னா இந்த மாங்காஸெல்லாம் ஐ திங்க் ரெடி பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்கோடும் எதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேட்டட் ஓல்டர் டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு அப்படியே இதை எடுத்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணால் இங்கே ஏதோ ஒரு பூனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம வேணாம். ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸோட இது கூட தெரியல, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இங்கே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சாப்டர் 1 ரியாமன் சுக்குலாம் அப்படின்னு இருக்குது. இதில் இதுவுமே ரியாமன் சுக்குலாம் இப்படி தான் கைஸ் இருக்குது வால்யூம். அது இந்த வால்யூம் 1 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அடுத்து வர சீனை முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. பிரிண்டிங் மிஸ்டேக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் மாங்கால கண்டிப்பாக ஆர்டராக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த நருட்டோ வீடியோவிலே சொல்லியிருப்பேன், மாங்காஸை நம்ம ரைட் டு லெஃப்ட்டு தான் படிக்கணும். நம்ம ஸ்கூல் புக்ஸ் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ண, வேறு ஏதோ புக்ஸ் அந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் ஜாப்பனீஸ் மெத்தடில் இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, புக்ஸ் மாதிரி பேசுகிறனால கண்டுக்காதீங்க. ஓகே கைஸ், எனக்கு ஃபீவர் இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன், அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். மைக் இல்லாததும் ஒரு குறையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. சரி, இப்படி பேசிகிட்டே இருந்தால் வீடியோ லென்த்தாக போகும். வால்யூம் 1 வச்சுட்டு வால்யூம் 2க்கு போகும்.
வால்யூம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சில டேமேஜஸ் இருக்குது. நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அந்த வால்யூம் 3ஐயும் முடிச்சுட்டு என்ன கதைன்னு நான் சொல்கிறேன். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மெகுமேவும் அவனுடைய ஷிமிகாமி ஈகிளும் இருக்குது. ஜுஜுட்சு கைசன் ஆர்ட் அண்ட் ஸ்டோரி அண்ட் ஆர்ட் பை கியூகியூ அகாடமி 2 இருக்குது. அதில் இருந்த மாதிரி ஷானன் ஜம்ப்பு, ஜுஜுட்சு கைசனு 2 நம்ம அகாடமி, அவர் நம்ம ஆர்த்தரு மெகுமே விஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்தது அந்த பிளாக் கலர் அதே தான். ஆனால் இது நான் சொன்னோம்ல மாறுன்னு, அதான் இங்கே மாறி இருக்குது. இங்கேயும் ஒரு கர்ஸ் தான் இருக்குது, அதே தான் எதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம மாங்காக்குள்ளே போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. காஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? அதில் வந்து என்னது அதில் இது கிடையாது, வால்யூம் 1ல் அது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து சாப்டர் 8 எனக்கு தெரிஞ்சு காய்ஸ். அதில் வந்து சாப்டர் 7 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன், 3 மாங்காஸையும் முடிச்சிட்டேன். இது வந்து கைஸ் உண்மையாலே நமக்கு இந்த மாதிரி மாங்காஸ்லாம் வாங்கி ரீட் பண்ணுறது ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஒர்த்து தான் கைஸ் மாங்கா ரீட் பண்ணுறது, அவ்வளோதான் இருக்குது. நம்ம ஜுஜுட்சு கைசன் மாங்கா வால்யூம் 2ல் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம், எப்படி அனிமி ஃபஸ்ட்டு வந்து தான் மாங்கா ஃபஸ்ட்டு இருந்தாலும். எனக்கு தெரிஞ்சு ஓவரால் எல்லா அனிமி பார்க்குறவங்களும் தெரியும், அந்த மாங்காவில் இருந்து தான் அந்த அனிமேஷன் அடாப்ட் பண்ணுவாங்கன்னு. ஃபஸ்ட்டு ஜுஜுட்சு கைசன் மாங்கா தான் வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் அதை அனிமேஷனாக க்ரியேட் பண்ணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வால்யூம் 3 நம்ம கையில் இருக்குது. ஜுஜுட்சு கைசன் மேலே இருக்குது. இங்கே நம்ம நொபாராவோடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்டோரி அண்ட் ஆர்ட் ரிட்டன் பை, அதே மாதிரி இங்கே இந்த சைடு இங்கே ஷானன் ஜம்ப்பு, ஜுஜுட்சு கைசன் 3, நம்ம ஆர்த்தரோட நேம் நொபாரா விஸ். இதுலேயும் அதில் கொடுத்த மாதிரியே தான் அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த லைன்ஸ் மேலே இருக்குது. இது மட்டும் மாறும். அதுக்கப்புறம் இந்த கர்ஸோட இமேஜும் மாறி இருக்குது, அதுலேருந்து அது அப்படியே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் கைஸ் வால்யூம் 4ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய கோஜோட இமேஜ் வந்திருக்கும். என்கிட்ட வால்யூம் 4 இல்லை, இருங்க நான் இதை முடிச்சுட்டு அந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயும் வந்து அதே இதை தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் எத்தனைலேருந்து இருக்குது, சாப்டர் 17 இருக்குது. உண்மையிலே எனக்கு மாங்கா ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அது எப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது மாங்கா ரீட் பண்ணுறது. நீங்களும் மறக்காமல் மாங்காஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வால்யூம் 3ல் அவ்வளோதான் இருக்குது. இப்போ வந்து எனக்கு அனிமி பார்த்ததுனால எனக்கு மாங்கா ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது என்னென்னா எனக்கு நான் அனிமி பார்த்ததுனால முன்னாடியே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு சில சீனில் ஓவராலாக எல்லா சீனுமே தெரியும். அதனால் நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி இதுக்கப்புறம் கைஸ் அதான் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது கட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அந்த ஃபைல் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஐ திங்க் 2.5 GB இருந்தது. அதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது நான் வந்து வீடியோ ஃபுல்லாக கம்ப்ரெஸ் ஆகிடும், ஃபுல் வீடியோ வரும்னு தான் நினச்சேன். ஏன்னா நான் இது வரைக்கும் கம்ப்ரெஸ் பண்ண எல்லா வீடியோஸும் அப்படி தான் வந்துச்சு. இந்த வீடியோவில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோ கரெக்டாக 10 மினிட்ஸ் இருக்கும் இன்ட்ரோவை சேர்க்காமல். அதில் இப்போ 6 மினிட்ஸ் தான் இருக்குது, மீதி 4 மினிட்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியல. அதான் கைஸ் உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. அதில் வந்து என்னென்னா டக்குனு வீடியோ பார்த்துட்டு கட்டாயி இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்திருக்கும். அதான் கைஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் கட் ஆகிடுச்சு. கம்ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனதுனால வீடியோவே போயிடுச்சு. இனியும் வந்து உட்காந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்றதுனால தான் நான் அப்படியே அப்லோடும் பண்ணிட்டேன். சரியா கைஸ், இனி நெக்ஸ்ட் வீடியோலாம் மிஸ்டேக் இல்லாமல் வேறு லெவலில் போடுவோம். ஓகே, அவுட்ரோ வேறு அந்த ஐட்டில் கொடுக்கல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே.